இந்திய பங்குச்சந்தையில இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கா? சூப்பர். ஆனா அதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு 5 விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த ஒரு வரி இதுல தான் வெற்றிகரமான இன்வெஸ்டிங்கோட மொத்த ரகசியமே அடங்கி இருக்கு. விலைக்கும் மதிப்புக்கும் உள்ள வித்தியாசத்தை மட்டும் நீங்க கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க தான் மார்க்கெட்டோட கிங். சரி வாங்க முதல் விதிக்குள்ள போலாம். ஒரு ஸ்டாக்கோட விலைக்கும் அதோட உண்மையான மதிப்புக்கும் என்னதான் வித்தியாசம்? இதுதாங்க எல்லாத்துக்கும் பேஸ்மெண்ட். இங்க பாருங்க, மார்க்கெட் பிரைஸ்ங்கிறது ஒரு வெதர் ரிப்போர்ட் மாதிரி. இன்னைக்கு ஒரு நியூஸ் வரும், நாளைக்கு ஒரு வதந்தி வரும், உடனே விலை ஏறும் இறங்கும். ஆனா ஒரு கம்பெனியோட உண்மையான மதிப்பு, அதோட ட்ரூ வேல்யூங்கிறது அதோட ஆணி வேறு மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங். அதோட சொத்து என்ன, எவ்வளவு லாபம் சம்பாதிக்குது, இதையெல்லாம் வச்சுதான் அதோட உண்மையான மதிப்பு தீர்மானிக்கப்படும். இதுக்கு ஒரு சூப்பரான லேட்டஸ்ட் உதாரணம் பார்ப்போமா? 2021ல பேடிஎம்மோட ஐபிஓ வந்துச்சு, ஞாபகம் இருக்கா? அப்போ ஒரு ஷேரோட விலை 2150 ரூபாய். ஆனா ஒரு விஷயம், அந்த டைம்ல கம்பெனி பெரிய நஷ்டத்துல ஓடிட்டு இருந்துச்சு. அப்போ அதோட உண்மையான மதிப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்புறம் என்னாச்சுன்னு உங்களுக்கே தெரியும். கொஞ்ச நாள்லயே ஷேர் விலை பயங்கரமா சரிஞ்சுது. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா ஒரு கதை இருக்கு. கொரோனா டைம்ல டாடா மோட்டார் ஷேரோட விலை வெறும் 65 ரூபாய்க்கு வந்துருச்சு. ஆனா ஜாக்வார், லேண்ட்ரோவர் மாதிரி உலகத்தரம் வாய்ந்த பிராண்ட்ஸ் எல்லாம் அவங்ககிட்ட இருந்துச்சு. அவங்களோட உண்மையான மதிப்பு பல மடங்கு அதிகம். அப்போ இந்த உண்மையான மதிப்பு புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணாங்க, அந்த சரிவை ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்தாங்க. ஓகே, இப்போ ஒரு தனிப்பட்ட ஸ்டாக்கோட கதை மட்டும் முக்கியம் இல்ல, அந்த ஸ்டாக் எந்த மாதிரி ஒரு மார்க்கெட் சூழல்ல இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம். அதான் நம்மளோட அடுத்த டாபிக், புல் மார்க்கெட் வர்சஸ் பேர் மார்க்கெட். புல் மார்க்கெட், அதாவது காளை சந்தை. இந்த பேர் கேட்டாலே ஒரு பாசிட்டிவ் வைப் வருதுல்ல. மார்க்கெட் அதோட லோல இருந்து ஒரு 20% ஏறிடுச்சுன்னா டெக்னிக்கலா அது புல் மார்க்கெட். இந்த டைம்ல இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப நம்பிக்கையோட இருப்பாங்க. பொருளாதாரம் நல்லா வளரும், நிறைய பேர் பணம் சம்பாதிப்பாங்க, ஒரே கொண்டாட்டம்தான். அடுத்தது கரடி சந்தை, பேர் மார்க்கெட். இது புல் மார்க்கெட்டுக்கு அப்படியே உல்டா. மார்க்கெட் அதோட உச்சியில இருந்து 20% சரிஞ்சா அது பேர் மார்க்கெட். எல்லா பக்கமும் ஒரு பயம், ஒரு பதற்றம் இருக்கும். பொருளாதாரம் ஸ்லோ டவுன் ஆகும். இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இந்தியால இந்த ஏற்ற இறக்கங்கள் எப்படி நடந்திருக்குன்னு பாருங்களேன். 2008ல பெரிய பொருளாதார நெருக்கடி வந்தப்போ சென்செக்ஸ் 21,000லிருந்து டமால்னு 8,000க்கு விழுந்துச்சு. ஆனா அதே மாதிரி 2020ல கோவிட் வந்தப்போ விழுந்த மார்க்கெட் அதுக்கப்புறம் எப்படி மீண்டு வந்துச்சு பாருங்க. சென்செக்ஸ் 60,000 தாண்டி போச்சு. இதுதான் மார்க்கெட்டோட சைக்கிள். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, மார்க்கெட் ஏறுது இறங்குது, அது ஓகே. ஆனா லாங் டேர்ம்ல நம்ம பணம் வளரணும்னா நாம காசு போடுற கம்பெனி எப்படிப்பட்டதுங்கிறதா மேட்டர். சில கம்பெனிங்க செல்வத்தை உருவாக்கும், சில கம்பெனிங்க நம்ம காசை காலி பண்ணிடும். உண்மையான செல்வங்கிறது டெய்லி ஷேர் விலை ஏறி இறங்குறதுல இல்ல, அதுக்கு பின்னாடி இருக்கிற பிசினஸ் எப்படி வளருதுங்கிறதுல தான் இருக்கு. கம்பெனி தொடர்ந்து லாபம் பார்க்கணும், அந்த லாபத்தை திரும்பவும் பிசினஸ்லயே முதலீடு பண்ணி தொழிலை இன்னும் பெருசாக்கணும். இதுதான் உண்மையான மதிப்பு உருவாக்குறதுக்கான ஃபார்முலா. இதுக்கு நம்ம ஊர்ல ஒரு கிளாசிக் உதாரணம்னா அது டைட்டன் தான். ஒரு வாட்ச் கம்பெனியா ஆரம்பிச்சாங்க. அதுல வந்த லாபத்தை அப்படியே எடுத்து தனிஷ்க்னு ஒரு நகைக்கடை பிராண்டா உருவாக்குனாங்க. அந்த ஒரு முடிவு, அந்த ஒரு புத்திசாலித்தனமான முதலீடு தான் ஒரு காலத்துல போட்ட சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்னைக்கு கோடிகளா மாத்திருக்கு. இதுதாங்க உண்மையான வேல்யூ கிரியேஷன். இப்போ நாணயத்தோட இன்னொரு பக்கம், சில கம்பெனிங்க என்ன பண்ணும், தேவையில்லாத இடத்துல பணத்தை கொண்டு போய் போடும், இல்லனா சக்திக்கு மீறி கடன் வாங்கும், இல்லனா கம்பெனில மோசடியே நடக்கும். இந்த மாதிரி பொறிகள்ல நாம தெரியாம கூட மாட்டிடக்கூடாது. நம்ம கண்ணு முன்னாடியே நடந்த 2 உதாரணங்கள் இருக்கு. எஸ் பேங்க் கொடுத்த கடனெல்லாம் வாரக்கடனா மாறினதால அதோட மதிப்பு சரிஞ்சுது. ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன்ஸ் அளவுக்கு அதிகமான கடனால கம்பெனியே இல்லாம போச்சு. ஒரு காலத்துல மார்க்கெட்ல டாப்பா இருந்த இந்த ஸ்டாக்ஸ் இன்னைக்கு அதோட மதிப்பை முழுசா இழந்துடுச்சு. முதலீடுனா லாபம் மட்டும் இல்ல, ரிஸ்க்கும் சேர்ந்ததுதான். சரி, என்னென்ன ரிஸ்க் இருக்கு, அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. ஆனா இன்வெஸ்ட்மெண்ட்னு வந்தா என்னெல்லாம் தப்பா போக சான்ஸ் இருக்கு, வாங்க இத பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். பொதுவா ரிஸ்க 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், இது மொத்த மார்க்கெட்டையும் பாதிக்கும். இன்னொன்னு அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், இதுவும் ஒரு குறிப்பிட்ட கம்பெனியை மட்டும் பாதிக்கும். முதல்ல சிஸ்டமேட்டிக் ரிஸ்க், இதுதான் அந்த எங்கேயும் ஓடி ஒழிய முடியாத ரிஸ்க். உதாரணத்துக்கு கொரோனா வந்தப்போ அது நல்ல கம்பெனியா இருந்தாலும் சரி, கெட்ட கம்பெனியா இருந்தாலும் சரி, எல்லா ஸ்டாக்கும் விழுந்துச்சு இல்லையா, அதுதான் சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். வட்டி விகிதம் ஏறுறது, போர் வர்றது, இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இல்ல. அடுத்தது அன்சிஸ்டமேட்டிக் ரிஸ்க். இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான கம்பெனியோ இல்ல ஒரு துறையை மட்டும் டார்கெட் பண்ணும். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இதை நம்மால சமாளிக்க முடியும். எப்படி? சிம்பிள். நம்ம பணத்தை ஒரே ஸ்டாக்ல போடாம பல பங்குகள்ல பிரிச்சு போடணும். இதுக்கு பேரு தான் டைவர்சிஃபிகேஷன். உதாரணத்துக்கு
சத்யம் கம்ப்யூட்டர்ஸ்ல ஊழல் நடந்தப்போ அந்த ஒரு கம்பெனி தான் பாதிச்சது, மத்த ஐடி கம்பெனிங்க இல்ல. சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த எல்லா கான்செப்டையும் ஒன்னா சேர்த்து உங்க முதலீட்டுக்கான ஒரு கிளியரான ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்குவோம் வாங்க. இதோ நம்ம கத்துக்கிட்ட அந்த 5 முக்கியமான விதிகள். 1. விலை வேற, மதிப்பு வேற. 2. மார்க்கெட்டோட மூட, அதாவது புல் மற்றும் பேர் மார்க்கெட்டை புரிஞ்சுக்கணும். 3. டைட்டன் மாதிரி செல்வத்தை உருவாக்குற கம்பெனிகள்ல முதலீடு பண்ணணும். 4. எஸ் பேங்க் மாதிரி மதிப்பை அளிக்கிற கம்பெனிகிட்ட இருந்து தள்ளி இருக்கணும். 5வது ரொம்ப முக்கியமானது, ரிஸ்கை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு கத்துக்கணும். இதுதாங்க வெற்றிக்கான சிம்பிள் ப்ளூ பிரிண்ட். கடைசியா நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வியை மட்டும் விட்டுட்டு போறேன். நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ல தெரியற ஒரு விலையை வாங்குறீங்களா, இல்ல ஒரு முழு பிசினஸ்ல பார்ட்னர் ஆகுறீங்களா? இத பத்தி யோசிங்க. உங்க பதில்